இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்களோட மறைவுக்கு பின் தொடர்ந்து அவரை பற்றின ஏகப்பட்ட செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருக்கு. அந்த வகையில் சமீபத்தில் அவர் கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னாடி அவரோட சொத்துக்களை யார் பேரில் எழுதி வச்சிருந்திருக்காரு, குறிப்பாக அவரோட உயிரை என்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கிற தகவல் சமீபத்தில் கிடைச்சிருக்கு. அதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தமிழ் சினிமாவின் ஈடு இணையற்ற இயக்குனர்களில் ரொம்பவே முக்கியமான ஒரு இயக்குனர் தான் இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்கள். தமிழ் சினிமாவை முற்றிலும் வேறொரு கட்டத்துக்கு கொண்டு போன டைரக்டர் அப்படின்னு தான் சொல்லணும். இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா தமிழ் சினிமாவை பாரதிராஜா வருகைக்கு முன், பாரதிராஜா வருகைக்கு பின் அப்படின்னே பிரிக்கலாம். அந்தளவுக்கு இவர் தமிழ் சினிமாவுக்கு மிக பெரும் பங்காற்றியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். 84 வயதான பாரதிராஜா அவர்கள் உடல்நலக் குறைவு காரணமாகவும் வயது மூப்பு காரணமாகவும் இன்னைக்கு இறந்து போயிருக்காரு. அவரோட மறைவுக்கு தொடர்ந்து திரை பிரபலங்களும் ரசிகர்களும் தங்களோட கண்ணீரை செலுத்தி வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு நிலையில் அவரோட சொத்துக்கள் எவ்வளவு, அது மட்டும் இல்லாமல் அந்த சொத்துக்களை அவர் யார் பேரில் எழுதி வச்சிருந்திருக்காரு, என்ன பண்ணியிருந்திருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருந்திருக்கு. பாரதிராஜா அவர்களுக்கு கடந்த ஒரு சில மாதங்களுக்கு முன் உடல்நிலை சரியில்லாமல் போயிருந்துச்சு. அப்போ ரொம்பவே சீரியஸாக இருந்தார். அந்த ஒரு டைம் அவர் பிழைச்சி வந்ததுக்கப்புறம் அவர் பண்ணியிருக்கக்கூடிய முதல் செயல் என்ன அப்படின்னா, அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் மேலே அவரோட சொத்துக்களை எழுதி வைக்கணும் அப்படிங்கிறது தான். அந்த வகையில் அவர்கிட்ட இருந்த அசையும் மற்றும் அசையாத சொத்துக்கள் அனைத்தையுமே அவரோட குடும்ப உறுப்பினர்கள் மேலே தான் பேரை எழுதி வச்சிருந்திருக்காரு. குறிப்பாக அவருடைய மகன் இருந்தார் இல்லையா, அவர் இறந்து போயிட்டாரு. அதனால் அவருடைய மருமகள் மற்றும் பேர குழந்தைகள் அவங்களுக்கு ஒரு பங்கும், அதே போல் அவருக்கு மகள் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு பங்கும் எழுதி வச்சிருந்திருக்காரு. மேலும் அவருடைய மனைவி கடைசி காலத்தில் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பங்கு எழுதி வச்சிருந்திருக்காரு. இதெல்லாம் போக அவர் எதை நேசிச்சாரோ அதற்கு அதிகமாகவே ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. அதாவது ஒரு பங்கு சினிமாக்குன்னு ஒதுக்கி வச்சிருந்திருக்காரு. சினிமாவுக்கு ஒரு பங்கு ஒதுக்கி வச்சிருந்திருக்காரு. கஷ்டப்படக்கூடிய ஏதேனும் சினிமா நபர்கள் நம்ம வீட்டுக்கு வந்தால் அவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்து உதவ பணம் எடுத்து வைங்கன்னு சொல்லி அதையுமே ரெடி பண்ணி வச்சிருந்திருக்காராமா. இதுதான் அவர் இறக்கிறதுக்கு முன் உயில எழுதி வச்சிருந்திருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இது ஒரு உரம் இருக்க, இசைஞானி இளையராஜா அவர்கள் சமீபத்தில் அவருடைய நண்பரான பாரதிராஜா அவர்களை சந்தித்து அவருக்கு மாலை அணிவித்து தன்னோட கடைசி மரியாதையை செலுத்தியிருந்தார். அங்கேயே அவர் ரொம்ப எமோஷ்னல் பிரேக் டவுன் ஆகி அழுதுட்டார். வெளியே வந்த அவர் ப்ரெஸ் மீட்டில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, இங்கே நான் என்ன பேசணும்னு நினைக்கிறீங்க, நான் பேசுகிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. என்னோட ஆரோக்கிய நண்பர் இப்போ என் கூட இல்லை, அவர் போய் சேர்ந்துட்டார். அவரை பற்றி நான் சொல்லி தெரியணும் அப்படின்னு உங்களுக்கு கிடையாது. கிட்டத்தட்ட 50-60 வருடங்களுக்கும் மேலான நட்பு எங்களோட நட்பு. அப்படியாப்பட்ட நபர் இன்னைக்கு எங்கள் கூட இல்லை. அவரோட எண்ணம் எப்போதுமே சினிமா சம்மந்தப்பட்டதாக மட்டும்தான் இருக்கும். அவரும் நானும் ஒரே மாதிரியான யோசனை கொண்டவர்கள் தான். எப்போதுமே அவரோட படைப்பு அழியவே அழியாது. அவரோட இந்த கலையின் மூலயமாக எப்போதும் உயிரோடு தான் இருப்பார், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே எமோஷ்னலாக இளையராஜா அவர்கள் இது குறித்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. இளையராஜா சார் பாரதிராஜா சாரை பற்றி ஷேர் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ஒரு விஷயம் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.